கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்ப்பது பற்றி பாஜக எம்எல்ஏ தெரிவித்த கருத்து தொடர்பாக விசாரிக்கப்படும் என அம்மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். கர்நாடகத்தில் ஆட்சியை கவிழ்ப்பது தொடர்பாக பாஜக எம்எல்ஏ சனகவுடா பாட்டீல் யத்னேல் அண்மையில் தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதில் காங்கிரஸ் அரசை கவிழ்த்து தான் முதலமைச்சர் ஆவதற்கு 1000 கோடி ரூபாய் வரை பேசப்பட்டதாகவும் பேரம் பேசிய தலைவரின் பெயரை வெளியிட மாட்டேன் என்றும் அவர் கூறினார். இருப்பினும் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பாஜக மேலிட தலைவர்கள் எம்எல்ஏக்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்றும் காங்கிரஸ் அரசு தானாகவே கவிழும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்ப்பது தொடர்பாக பாஜக எம்எல்ஏ தெரிவித்த கருத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக ஆலோசிக்க கர்நாடக காங்கிரஸ் கட்சியின் கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருப்பதாகவும் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். There is no option. We have to file a complaint before the concerned authorities, including the income tax and the police station. And I have asked my legal team of the KPCC to file a complaint and investigation. And of course, it is a very big claim. It is a shocking. I have not come out of the shock. I just was hearing about it, but now we have to see where the money is there, where they kept, who has been collected, because a lot of big tycoons are there involved in this. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியை கவிழ்ப்பது தொடர்பான விவகாரத்தில் வருமான வரித்துறையும் காவல்துறையும் விசாரணை நடத்த வேண்டும் என துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.